தனுசு ராசி நேயர்களுக்காக பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலயமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். சரிங்களா? 2026 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஜனவரி மாதம். எல்லாருமே நல்ல எதிர்பார்ப்போடு இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தாங்க நல்ல எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம அந்த வருட பலனும் சொல்லியிருக்கிறோம். நல்ல தனுசு ராசி நேயர்களுக்கு இவ்வளோ தைரியம் இருக்கிறது, வாழ்க்கையை சரியாக வாழக்கூடிய தைரியம் இருக்கிறது, இதை என்ன பண்ணால் நம்மளால் இந்த சிங்கத்தையே கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஒரு சிங்கத்தை கட்டுப்படுத்தி அதை கொண்டு வரதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதையே பண்ண முடியும்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக கொண்டு போகணும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கிறது. என்னங்க சொல்கிறீங்க, எங்களுக்கு அந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருந்தால் நாங்கள் கரெக்டாக என்னது போயிருப்போம், எங்கள் வாழ்க்கை பெரிய டெவலப் ஆகிருக்குமே நீங்கள் நினைக்கிறீங்களா? கரெக்டு. இதுவரையிலும் அதை நீங்கள் உணரலாம், பார்க்கலாம் முடியும், அதெல்லாம் கஷ்டம். இந்த மாதிரி சில வார்த்தைகள் பேசுகிறோம் பாருங்கள், இதெல்லாம் நிறுத்திட்டு எஸ் ஐ கேன் டூ இட், பண்ணிடலாங்க, எல்லாம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சில வார்த்தைகள் மாற்ற ஆரம்பிங்க. நீங்கள் உங்கள் மனசுக்கு பழக்கப்படுத்த ஆரம்பிங்க. பழக்கப்படுத்த உங்கள் வாழ்க்கையில் அந்த பழக்கத்துக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். அந்த ரியாக்ஷன் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடியதாக மட்டும்தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இதை செய்ய நம்ம வாழ்க்கையை நம்ம மனசுக்கு சொல்லி கொடுத்து அந்த வாழ்க்கையாக நம்ம மாற்றும் போது வாழ்க்கை நிச்சயமாக சும்மா ராஜா மாதிரி தான் இருக்குங்க. ஓகேங்களா? அதில் வர இந்த தலைக்கு மேலே பாருங்க இன்ஃபனைட் இருக்குது. இன்ஃபனைட்டுங்கிறது அளவில்லாதது. நம்மக்கிட்ட அளவில்லாத ஸ்ட்ரென்த் இருக்குது. நம்ம அளவில்லாத விஷயங்களை பிடிக்கும் போது நம்மளோட வாழ்க்கையும் அளவே இல்லாமல் சூப்பராக முன்னேறி ஆரம்பிச்சிடுச்சு. தகவலமுடன் என்னோடய பேர் ஹீலர் கோபி சரவணன். நம்ம ஏற்கனவே இந்த சேனலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்றீங்களாலும் பரவாயில்ல. டேரட் கார்டு மூலயமா பிரபஞ்சம் ஒருத்தருக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு மாதத்துக்கான பலன் பார்த்துட்ருக்கோம். அதுவும் ராசி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ராசி நேயர்களுக்கும் அந்த டேரட் கார்டு மூலயமா என்ன பலன் கொடுக்குறாங்க பிரபஞ்சம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சிலருக்கு கேட்டிருந்தாங்க, எனக்கு ராசி தெரியாது, நான் பிறந்த நட்சத்திரம் தெரியாது, பிறந்த நாள் எனக்கு தெரியாது, எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கும் பதில் இருக்குது. அவங்க வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட் தனியாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கோ, அவங்க வாழ்க்கையில் என்ன தேவைப்படுகிறதோ அதை இப்போ டேரட் கார்டு மூலயமா பிரபஞ்சம் அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, என்னென்னா பிரபஞ்சத்து கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பிரபஞ்சத்து கூட எப்படி கனெக்ட் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லைங்க, சிம்பிளான டெக்னிக் தான். தினமும் மெடிடேஷன் பண்ணுங்கள். எப்போ மெடிடேஷன் பண்ணுன்னு கேட்குறீங்கன்னா, காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்துக்கோங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுங்க. வயிறுலாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுங்க. முடிஞ்சால் குளிச்சுட்டு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. குளிச்சுட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல துவைச்ச ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா நீட்டாக அமைதியாக கண்ண மூடி உட்காந்துக்கோங்க. எந்த டைரெக்ஷன் அப்படின்னா கிழக்கு திசை இல்லைனா வடக்கு திசையை நோக்கி உட்காந்துக்கோங்க. உட்காந்து கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மூச்சு காற்றை மட்டும் கவனிங்க. உள்மூச்சு போகுது, வெளிமூச்சு வருது, உள்மூச்சு போகுது, வெளிமூச்சு வருது. இயற்கையாக என்ன நடக்குது அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. அப்படியே அப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு பார்ட் ஆஃப் த பாடியை கவனிங்க. எங்கேருந்தால் இங்கேருந்து விசுத்திலேருந்து ஆரம்பிங்க. இது விசுத்தி சக்கரம், இங்கே அப்புறம் ஆங்கிலேய சக்கரம், துரியம், அப்படியே துரியத்தில் அப்படியே கவனத்தை வச்சுக்கிட்டே இருங்க. இதை தினமுமே நீங்கள் செய்ய நீங்கள் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிடுவீங்க. நம்ம பிரபஞ்சத்தில் தான் நம்ம வாழ்கிறோம், நம்ம ஏற்கனவே கனெக்டிவிட்டி தான் இருக்கும். இருந்தாலும் பிரபஞ்சம் சொல்கிறத நம்ம கேட்க மாட்டேங்குதே, பிரபஞ்சம் சொல்கிறது நம்ம புரிய மாட்டேங்குதே. ஏதோ சொல்கிறாங்கன்னு தெரியுது, ஆனால் புரிய மாட்டேங்குதே. இதற்குத்தான் நீங்கள் தினமும் தியானம் செய்ய பிரபஞ்சம் உங்கள் கூட கனெக்ட் ஆகிடுவாங்க. பிரபஞ்சம் சொல்ல உங்களுக்கு புரிய வரும். சரி, இப்போ இந்த டேரட் கார்டு மூலிமா எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்களா? இந்த டேரட் கார்டு ஒரு கலை, இட்ஸ் ஆர்ட். சரிங்களா? இதை நீங்கள் முதல்ல ப்ராப்பராக கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு அதாவது இந்த ஒரு கார்டுக்கு இருக்குது பாருங்கள், ஒரு கார்டுக்குமே ஒரு இது இருக்குது, மதிப்பு இருக்குது. இந்த கார்டுக்கு அர்த்தங்கள் இருக்குது. இந்த கார்டுக்கான அர்த்தங்கள் அப்படின்னு தனியாக ஒரு புக்கே இருக்குது. அந்த புக்கை எடுத்து நம்ம படிச்சுக்கலாம். அது ப்ராப்பராக எப்படி இதை யூஸ் பண்ணுறது, இதில் எத்தனை ஆர்கனா கார்டு, 2 டைப் ஆஃப் ஆர்கனா கார்டு இருக்குது, இதில் எல்லாம் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு இது எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் கூட எடுக்கலாம். 1. 2வது பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணும்போது இப்போ ஒருத்தருக்கு இப்போ உங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கார்டு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னது? இந்த டெவில் கார்டு. சரிங்களா? டெவில் அப்படின்னா நம்ம பேய் பிசாது அந்த பயம் இருக்கக்கூடாது. இது நம்ம வாழ்க்கையில் இதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வாழ்க்கையில் நம்மளை கட்டி போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கட்டுண்டு இருக்கிறோம். ஒன்று ஏதோ ஒரு கெட்ட பழக்கமாக இருக்கலாம், இல்லை நம்ம ஏதோ ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையாக வாழலாம். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹஸ்பண்ட் ரொம்ப போட்டு மிரட்டி எடுத்துக்கிட்டே இருப்பார். இதுதான் செய்யணும், அப்படி தான் செய்யணும்னு சொல்லி. இதே ஒய்ஃப் சில சமயம் என்ன பண்ணுவாங்க, இப்படி தான் நீங்கள் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையாக இருக்கலாம். இல்லை நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த ஆஃபீஸில் அவங்க சொல்கிறது கேட்டு நடக்கக்கூடிய ஆளாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷனை தான் சொல்கிறாங்க. இந்த சுச்சுவேஷனில் இந்த வெளியில் எப்படி வரதுன்னே சொல்லி கொடுத்துருவாங்க. அது எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா, நீங்கள் அமைதியாக இருக்க புரியுதுங்களா? நீங்கள் அமைதியாக இருக்க பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உங்க கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க.
அந்த சூழ்நிலையிலேருந்து எப்படி வெளியில் வருது, எதுக்காக உங்களுக்கு இப்போ இந்த டெவில் கார்டு வந்திருக்கு, இது காமனாக பேசிட்டாங்க, உங்களுக்குன்னு இல்லை, காமனாக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த டெவில் கார்டு எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு இடத்துல போய் ஏதோ ஒரு சிக்கிக்கிட்டீங்க, மாட்டிக்கிட்டீங்க, பிரச்சனைக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த கார்டு மூலயமா பிரபஞ்சம் அவங்களுக்கு எப்படி வெளியில் வர்றதுனே சொல்லி கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த டேரட் கார்டுங்கிறது ஒரு தனி கலை. ஒரு கார்டுக்குமே தனி அர்த்தங்கள் இருக்குது. இதை தவிர அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கு தனியான அர்த்தங்களும் எடுக்க முடியும் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசி. பிரபஞ்சம் எப்படிங்க பேசுவாங்க, முன்னாடி வந்து உட்காந்து பேசுவாங்களா, அப்படிலாம் கிடையாதுங்க. பிரபஞ்சம் எப்படி பேசுவாங்க அப்படின்னா, நமக்குள்ளேருந்தே பேசுவாங்க. நமக்கு தோணும். சில சொல்லுவாங்கல்லங்க, நான் கண்ணை மூடி உட்காந்துருந்தேன், திடீர்னு தோணுச்சுன்னா என்னது, நம்ம அறிவில் கிடையாது, நம்ம மனசில் இருக்கிற அந்த விஷயம் கிடையாது, புதுசாக எங்கேருந்து வருகிறது. அதுதான் பிரபஞ்சம் நம்மகிட்ட பேசக்கூடிய விதம். சரிங்களா? அதனால் நீங்களும் இதை கற்றுக்கலாம். இப்போதைக்கு எனக்கு கற்றுக்கிறதுலாம் இல்லைங்க, என்னோடய வாழ்க்கையில் முதல்ல பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணணும்னு கேட்குறீங்களா, நீங்கள் வீடியோவில் வரக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, பேசுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ராசி தெரியுது, ராசி தெரியல, நட்சத்திரம் தெரியுது, நீங்கள் பிறந்த தேதி எதுவுமே உங்களுக்கு இருக்குல்ல, உங்கள் பேர் இருக்குல்ல, உங்களுக்குன்னு வாழ்க்கை இருக்குல்ல, அதில் ப்ராப்ளம் என்னன்றதை சால்வ் பண்ணணும்னு கேட்குறீங்களா, தாராளமாக இந்த டேரட் கார்டு மூலிமா பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சால்வ் ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம ஜனவரி மாதத்துக்கான பலன் பார்த்துட்ருக்கோம், அது ஒரு ராசிக்கும் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி நேயர்களுக்காக பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலயமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். சரிங்களா? 2026 ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஜனவரி மாதம். எல்லாருமே நல்ல எதிர்பார்ப்போடு இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தாங்க நல்ல எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம வந்து அந்த வருட பலனும் சொல்லியிருக்கிறோம். நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்குது, நிறைய பேர் கால் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போங்களா. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த கார்டு வந்திருக்காங்க. என்ன கார்டுன்னு பார்த்தா, வாவ், ஸ்ட்ரென்தன், பலம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப பலமாக மாதமாக இருக்கிறது. அது எப்படி பாருங்கள், ஒரு அம்மா, ஒரு பெண், சரிங்களா, ஒரு பெண் வந்து சிங்கத்தை வந்து பிடிச்சிட்டு நிற்கிறாங்க, சிங்கத்தோட வாயை திறந்து அப்படி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. இதை நம்ம ஊருக்கு கொண்டு வருவோம். இது வந்து டேரட் கார்டே பேசிக்காக வந்து இந்தியன்து கிடையாது. சரிங்களா? இப்போ டேரட் கார்டு வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறது. இப்போ டேரட் கார்டு மூலயமா நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, அம்மன் கோயில் போயிட்டு வாங்க. அம்மன் தானே சிங்கத்தை மேலே சிம்ம வாகனத்தோடு இருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த பெண் வந்து சிம்மத்தை வச்சுருக்காங்க, சிங்கத்தை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்கன்னா, அவன் இப்போ எந்த அளவுக்கு தைரியம் இருக்குன்னு பாருங்கள். சிங்கம்ங்கிறது காட்டுக்கே ராஜாவாக இருக்கக்கூடியது. அப்போ தனுசு ராசி நேயர்களுக்கு இவ்வளோ தைரியம் இருக்கிறது, வாழ்க்கையை சரியாக வாழக்கூடிய தைரியம் இருக்கிறது. இதை என்ன பண்ணால் நம்மளால் இந்த சிங்கத்தையே கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஒரு சிங்கத்தை கட்டுப்படுத்தி அதை கொண்டு வரதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதையே பண்ண முடியும்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக கொண்டு போகணும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கிறது. என்னங்க சொல்கிறீங்க, எங்களுக்கு அந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருந்தால் நாங்கள் கரெக்டாக என்னத்துக்கு போயிருப்போம், எங்கள் வாழ்க்கை பெரிய டெவலப் ஆகிருக்குமே நீங்கள் நினைக்கிறீங்களா? கரெக்டு. இதுவரையிலும் அதை நீங்கள் உணரவில்லை. உங்கள் வாழ்க்கை எப்படி நீங்கள் கரெக்டாக கொண்டு போனால் இந்த சிங்கத்தை அடக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையை அடக்கி உங்கள் மனதை அடக்கி கொண்டு போக முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மாதம் நீங்கள் உணர்கிறீர்கள்னா ஆமாங்க, உணரப் போகிறீர்கள் கிடையாது, உணர்கிறீர்கள். என்னோடய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடந்துகிட்டு இருக்குது, ஏதோ ஒரு மாற்றம் நடந்துகிட்டு இருக்குது, 2026 ஆரம்பிச்சிருக்கு, ஏதோ நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ளேருந்தே ஒரு உள் உணர்வு உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த உள் உணர்வுக்கிட்டே நீங்கள் கேளுங்க, என்ன மாற்றம்னு கேளுங்க. அந்த மாற்றம் என்னன்றது உங்களுக்கு சொல்லித்தர ஆரம்பிப்பாங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிப்பீங்க. இதுவரையிலும் வாழ்க்கை மனசு உங்களை போட்டு படுத்திக்கிட்டு இருக்குது, உங்களை போட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்குது அப்படின்னா, இனிமேல் உங்கள் வாழ்க்கையை இவங்க கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிக்க போகிறாங்க. யார்? நீங்கள் தான் கண்ட்ரோல் எடுத்து உங்கள் மனசை எப்படி கொண்டு போகணுமோ, எப்படி வழிகாட்டணுமோ அந்த மாதிரி வழிகாட்ட போகிறீர்கள். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மனசுக்கு கட்டுப்படுத்தணும், மனசை கட்டுப்படுத்தவே முடியாது, மனசை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, மனசுக்கு வழிகாட்டலாம். இப்போ ஒரு கார் உங்களுக்கு ஓட்ட தெரியுமா? எஸ், உங்களுக்கு ஓட்ட தெரியும். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டே காரில் ஏறி உட்காந்தோன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணியிருப்போம், கீ எங்கே இருக்குது, கிளச்சு எங்கே இருக்குது, எது கிளச்சு எது பிரேக்கு, இப்படி தேடி பார்த்துருப்போம். பக்கத்தில் அவர் சொல்லிக் கொடுக்குற என்ன சொல்ல, இப்படி பண்ணுங்கள், ஸ்டேரிங் இப்படி பண்ணுங்க, ஸ்டேரிங் கிராஸாக இருக்கு பாருங்கள், நேராக பிடிங்க சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். நம்ம மெதுவாக போயிட்டுருப்போம். அவரோட கிளச்சு பிரேக்லாம் அவர் கண்ட்ரோலையும் இருக்கும். நம்ம இப்படியே பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருப்போம், ஓட்டிக்கிட்டே இருப்போம், அப்படியே பொறுமையாக போயிட்டே இருப்போம். ஒரு நாள் 2 நாள் 3 நாள் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிறோம். பழக நல்லா பழகின பிறகு லைசன்ஸ் வாங்கிக்கிறோம். லைசன்ஸ் வாங்கி நம்ம சொந்தமாக கார் வாங்கிட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறோம். பொறுமையாக ஓட்டுறோம். நல்லா பழகிட்டு 6 மாதம் தினமும் ஓட்டி பழகிட்டோம். அப்புறம் என்ன ஆகும் உங்களுக்கு, நீங்கள் பாட்டு ஜாலியாக நீங்கள் பாட்டு வேடிக்கை பார்த்துட்டு பாட்டு போட்டுக்கிட்டு ஹெட்ஃபோனில் யார்கிட்டே பேசிக்கிட்டு, அது செய்யக்கூடாது. நம்ம அப்படி தான் போயிட்டுருக்கோம். நிறைய பேர் பாட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு ஓகே சூப்பர் நம்ம திங்கிங்லாம் நல்ல விஷயம் யோசிச்சுக்கிட்டு கார் பாட்டுக்கு ஓட்டுறோம்.
எங்கே பிரேக் அடிக்கணும், எப்போ பிரேக் அடிக்கணும், எவ்வளோ பிரேக் அடிக்கணும், எந்த இடத்துல கிளச்சு பிடிக்கணும், எந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது எப்படின்றது எல்லாம் பார்த்து நம்ம எப்படி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம பழகணும், உடம்பை வச்சு மனசுக்கு பழக்கம் கொடுத்தோம். இப்போ மனசு என்ன பண்ணுது, உடம்புக்கு பழக்கம் கொடுத்து இங்கே பிரேக் அடி இங்கே பண்ணு சொல்லி நான் பாட்டு நம்ம போயிட்டே இருக்கு பாருங்க. அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் நீங்கள் உங்கள் மனசுக்கு கற்றுக் கொடுங்க. வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும், இதை பண்ணு அதை பண்ணு, உங்கள் மனசுக்கு கற்றுக் கொடுக்க எந்த அளவுக்கு நீங்கள் மனசுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மனசு என்ன பண்ணும், உங்களோட வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதுவரையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் மனசுக்கு இப்படி தான் நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் மனசை ரீப்ரோக்ராம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையை மாறிவிடும். எப்படிங்க ரீப்ரோக்ராம் பண்ணுறது, அதுக்குன்னு சில பயிற்சிகள்லாம் இருக்குது சரிங்களா. அப்படி சப்போஸ் அந்த பயிற்சிகள் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், அந்த பயிற்சிகளை நீங்கள் கற்றுக்கலாம். ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் தெரியுங்க, அதை வச்சு பண்ண முடியும், தாராளமாக பண்ண முடியும். இந்த பயிற்சி கற்றுக்கிட்டு தான் நீங்கள் பண்ணணுமா, ரொம்ப சீக்கிரமாக 10x ஸ்பீடில் நம்ம கற்றுக்கலாம், சீக்கிரம் முன்னேறிடலாம். எனக்கு தெரிஞ்சதை வச்சே நான் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். ஆனால் மனசுக்கு நீங்கள் இதுவரையும் உங்களுக்கு தெரியாமே பல விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. இது இப்படி தான் அது அப்படி தான் நீங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. அதை வச்சு இப்போ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் தெரிஞ்சு இதை தான் வேணும்னு சொல்லி பழக்கப்படுத்த போகிறீங்க. எப்படி ஒரு சிங்கத்தையே தன்னோட கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வர முடியுமோ அதுக்கு பழக்கப்படுத்தி, அதே மாதிரி உங்கள் மனசுக்கு நீங்கள் பழக்கப்படுத்தி உங்களுக்கு என்ன வேணுமோ அதற்காக நீங்கள் பழக்கப்படுத்தி அந்த மனசை கட்டுப்படுத்தி கொண்டு வரும்போது, கட்டுப்படுத்தினா கண்ட்ரோல் பண்ணி கிடையாது, அந்த மனசுக்கு பழக்கப்படுத்தி சொல்லி கொடுத்து கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட மனசு உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதிகமாக நம்ம நார்மலாக என்னங்க பேசணும், நோ ப்ராப்ளம் அந்த மாதிரி சில வார்த்தைகள் பேசுகிறோம் பாருங்க, பார்க்கலாம் முடியும் அதெல்லாம் கஷ்டம், இந்த மாதிரி சில வார்த்தைகள் பேசுகிறோம் பாருங்கள். இதெல்லாம் நிறுத்திட்டு எஸ் ஐ கேன் டூ இட், பண்ணிடலாங்க, எல்லாம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சில வார்த்தைகளை மாற்ற ஆரம்பிங்க. நீங்கள் உங்கள் மனசுக்கு பழக்கப்படுத்த ஆரம்பிங்க. பழக்கப்படுத்த உங்கள் வாழ்க்கையில் அந்த பழக்கத்துக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். அந்த ரியாக்ஷன் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடியதாக மட்டும்தான் இருக்கும். இதைத்தான் இந்த டேரட் கார்டு உங்களுக்குள்ள பலம் இருக்கிறது என்று பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலமா உங்களுக்கு சொல்கிறாங்க தனுசு ராசி நேயர்களுக்காக. அப்போ தனுசு ராசி நேயர்கள் என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா, உட்காந்து தியானம் பண்ணுங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தத்து நேரத்தில் உட்காந்து தியானம் பண்ணுங்க. எனக்குள்ளே என்னப்பா ஸ்ட்ரென்த் இருக்குது, நான் எதை கட்டுப்படுத்த வேண்டும், நான் என் மனசுக்கு எப்படி சொல்லி கொடுக்க, நீங்கள் கேளுங்க. கேட்க உங்களுக்கே நிறைய ஐடியா வரும். அதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதை வச்சு உங்கள் மனசுக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுக்க ஒரு பழக்கம், சொல்லிக் கொடுக்க பழக்கம் வழக்கமாகிவிடும். வழக்கமாக அந்த பழக்கம் இருக்கும்போது அது வாழ்க்கையாக மாறிவிடும். இப்போ நமக்கே தெரியாமல் ஒரு சில ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம். இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம், தெரிஞ்சுக்கிட்டு ரீப்ரோக்ராம் பண்ண போகிறோம். எது வேணுமோ அதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். புரியுதுங்களா. அப்போ இதை செய்ய நம்ம வாழ்க்கையை நம்ம மனசுக்கு சொல்லி கொடுத்து அந்த வாழ்க்கையாக நம்ம மாற்றும் போது வாழ்க்கை நிச்சயமாக சும்மா ராஜா மாதிரி தான் இருக்குங்க. ஓகேங்களா. அதில் வர இந்த தலைக்கு மேலே பாருங்க இன்ஃபனைட் இருக்குது. இன்ஃபனைட்டுங்கிறது அளவில்லாதது. நம்மக்கிட்ட அளவில்லாத ஸ்ட்ரென்த் இருக்குது. நம்ம அளவில்லாத விஷயங்களை பிடிக்கும் போது நம்மளோட வாழ்க்கையும் அளவே இல்லாமல் சூப்பராக முன்னேறி ஆரம்பிச்சிடுச்சு. இதை பயன்படுத்தி கொள்வோம், வாழ்க்கையில் சூப்பராக முன்னேறுவோம். ஜனவரி மாதம் சூப்பராக இருக்குங்க. வாழ்க வளமுடன்.